Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேர்தல் பத்திர விவரங்களை இன்று மாலைக்குள் கொடுக்க எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழலில் சட்டம் நடைமுறைக்கு வந்த விதம் குறித்தும் அதில் எழுந்த சர்ச்சை, உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்தது பற்றியும் விவரிக்கிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன். தேர்தல் நிதி பத்திரம் சட்டவிரோதம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது எல்லோருக்கும் தெரியும். எப்படி மத்திய அரசு ஒரு சிறப்பு சட்டம் மூலமா இதை கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி வரை இப்படி மதிப்பிலான அந்த தேர்தல் பத்திரங்களை தான் வாங்க முடியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பெற்று அரசியல் கட்சிகள் தங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட வங்கி கணக்கில் வரவு வைக்க முடியும். 15 நாள் தான் டைம், அதுக்குள்ள வரவு வச்சிடணும். நன்கொடை அளிப்பவரின் பெறுபவரின் தகவல்கள் எதுவும் இடம்பெறாது. எல்லா தகவல்களும் ரகசியம். அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு எந்த தகவலையும் தெரிவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சட்டத்தில் இருக்கு. நன்கொடை கொடுப்பவர், வாங்கும் கட்சி எல்லா தகவல்களையும் ரகசியமாக அவங்க கடைபிடிக்க முடியும். யாரெல்லாம் வாங்க முடியும்னா, கடைசியா நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் 1% அதிகமான வாக்குகள் பெற்ற கட்சிகள் தான் நன்கொடை பெற முடியும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல மாற்றம், கம்பெனி சட்டத்துல மாற்றம் மூலமாக தேர்தல் ஆணையம் எதிர்ப்பது என்னன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட மாற்றத்தின் மூலமாக நன்கொடைகள் தகவல்களை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் எதிர்ப்பு தெரிவிக்குது. என்னன்னா, வெளிப்படைத்தன்மை பாதிக்கும் பிற்போக்குத்தனமான நடவடிக்கை இது அப்படின்னு எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து நன்கொடை பெறுவது இது மூலமாக சாத்தியப்படும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 2வது, கம்பெனி சட்டத்துல இந்த மாற்றம் கொண்டு வராங்க. 3 நிதியாண்டுகள்ல நிகர லாபத்துல 7.5% மட்டுமே நன்கொடை அளிக்க முடியும் அப்படின்ற அந்த பிரிவை நீக்கிறாங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னா, பல ஷெல் கம்பெனிகள் வந்துரும் இதன் மூலமாக அப்படின்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, மே 26, 2017 தேர்தல் நிதி பத்திரத்தை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சட்ட அமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதுறாங்க. அப்புறம் ரிசர்வ் வங்கியும் எதிர்ப்பு தெரிவிக்குது. என்ன அப்படின்னா, 2017 ஜனவரி 28 சனிக்கிழமை ரிசர்வ் வங்கியுடைய கருத்தை கேட்டு மத்திய அரசு கடிதம் அனுப்புறாங்க. அப்போ ரிசர்வ் வங்கி மறுநாள் 29 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், எந்த விதமான பதிலையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 30 திங்கட்கிழமை ரிசர்வ் வங்கி எதிர்ப்பு தெரிவிக்குது. ரிசர்வ் வங்கியுடைய அதிகாரம் குறைக்கப்படுது, தேர்தல் பத்திரத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விற்கலாம் அப்படிங்கறது ரிசர்வ் வங்கியுடைய அதிகாரத்தை குறைக்கணும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஜனவரி 31 இந்த எதிர்ப்பை எல்லாம் பொருட்படுத்தாம மத்திய பட்ஜெட்ல அப்போதைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தேர்தல் நிதி பத்திரத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நிதி அமைச்சகம் தொடர்பான ஒரு சர்ச்சையும் இருக்கு. என்னன்னா, ஒரு ஆண்டுக்கு ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் அந்த 4 மாதங்கள்ல மட்டும்தான் தேர்தல் பத்திரத்தை விற்பனை செய்ய முடியும். அதுதான் சட்டத்துல இருக்கு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, 2023 மே மாதம் கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. டிசம்பர் மாதம் நடைபெற்ற 5 மாநில தேர்தல், இந்த தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் பத்திரங்களை விற்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதற்கு நிதி அமைச்சகம் அனுமதி கொடுக்குது அப்படிங்கிறது சர்ச்சைக்கு உள்ளாகுது. இதையெல்லாம் எதிர்த்து தான் சிபிஎம் போன்ற கட்சியும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் சட்டவிரோதம்னு உத்தரவு பிறப்பிச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக தேர்தல் பத்திரங்களை யார் யார் வாங்கினாங்க, எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரங்களை வெளியிடணும்னு சொன்ன போது அதற்கு அவகாசம் கேட்டாங்க. ஆனா அவகாசம் கொடுக்க முடியாம 1 நாள் மட்டும் டைம் கொடுத்து உடனடியாக வெளியிடணும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.